ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் செல் ஆர்கானிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஒன் செல் ஆர்கானிசம்னா ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கவே முடியும். அதுவும் இல்லாமல் அது 400+, 500+ அந்த இமேஜ் ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோன் ஸ்பீசஸ் அது 1,37,000+ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னோன் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டின்ட் அழிந்து போனது அது பார்த்தீங்கன்னா 5,000+ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை 5 வகையாக பிரிக்கலாம். அந்த 5 வகையும் அதையும் 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா ப்ரோகரியாட்டிக், யூகரியாட்டிக். ப்ரோகரியாட்டிக்னா அதுக்கு நியூக்ளியஸ் இருக்காது, யூகரியாட்டிக்கு நியூக்ளியஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம ப்ரோகரியாட்டிக்ல இருக்கிற 2 ஸ்பீசஸை பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்டீரியா. இவங்க எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காற்றுல இருக்குது, தண்ணியில் இருக்குது, மண்ணில் இருக்குது, அதுக்கப்புறம் ஹியூமன் பாடிஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கும். இதில் நோன் ஸ்பீசஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30,000 இருக்குங்க. அன்னோன் 1 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழிந்து போன உயிரினம் அதாவது எக்ஸ்டின்ட் 500+ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இதை நான் 2 டைப்பாக பிரிச்சிருக்கேன். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயனுள்ள பாக்டீரியா, தீமை விளைவிக்கும் பாக்டீரியா. அதாவது பயனுள்ளதுன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே நம்மளுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற பாக்டீரியாவும் இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். என்னன்னா ஈகோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டைஜஷன் பண்ணுறக்காக, நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறக்காக இந்த பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாக்டோபெசிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கு. இதுவும் நல்ல பாக்டீரியா தாங்க. இது எதுக்காகனா, இப்போ நம்ம பால் தயிராக தெரியுங்களா, அப்போ அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு இந்த பாக்டீரியா யூஸ் ஆகி அது நம்மளுக்கு யோகட்டா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிற, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதுக்கு என்ன பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சால்மோனிலா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்தும் இந்த பாக்டீரியா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோகோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரும் தெரியுங்களா. ஒரு சில டைம்ஸ்ல நம்மளுக்கு தொண்டை வலி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பாக்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் ஆர்ச்சரே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைப். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆர்ச்சரேல மீட் பண்ணலாம். பாய்.